பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 2021 முதல் 2023 வரை ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்டுள்ளது. டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் குறித்த கணினி ஹார்ட் டிஸ்குகளும் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கணினி ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்த கோபிநாத் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்துள்ளனர். அவரிடம் பறிமுதல் செய்த ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் சிபிஐ அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சில ஆவணங்கள் இருந்தன. அவற்றையும் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் அரசு அதிகாரிகள் மீதான சிபிஐ விசாரணை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது.